ஆக வசனத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். சொத்து சுகம் கொடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வார்த்தையை கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த 2 வாரங்களாக நாம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னதான அந்த முதலாம் கட்டளையிலிருந்து நாம் செய்திகளை பார்த்தோம். அதை முழுமையாக நாம் அந்த செய்தியை பார்த்தோம் என்று என்னால் சொல்ல முடியாது. இன்னும் அநேக விஷயங்கள் அதிலிருந்து பேச வேண்டியது இருந்தாலும் சரி, 2 வாரம் போதிச்சா செய்தி போதும், அடுத்த செய்திக்கு கடந்து போவோம் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்திலேயே இன்னும் அடுத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. பிரசாந்த் எது ஓபிஎஸ்ல பண்றேன்? ஓகே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27, 28 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Genesis chapter 1 verses 26, 27 and 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Then Elohim said, let us make man in our image according to our likeness. Let them have dominion over the fish of the sea, over the birds of the air, and over the cattle, over all the earth, and over every creeping thing that creeps on the earth. So Elohim created man in his own image. In the image of Elohim he created him, male and female he created them. Then Elohim blessed them, and Elohim said to them, be fruitful, multiply, fill the earth, and subdue it. Have dominion over the fish of the sea, over the birds of the air, and over every living thing that moves on the earth. Hallelujah. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன் அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாம் பார்த்தாலும் அங்கே முழுமையான வெளிச்சம் வரவில்லை என்று பார்க்கிறோம். அங்கே என்ன இருந்தது? இருள் இருந்தது. ஸோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்ன பிறகு கூட அங்கே இருள் இருந்ததையும், அவர் அதை பகல் தனியாக இருளை தனியாக, அதாவது வெளிச்சத்தை தனியாக இருளை தனியாக அவர் பிரித்து வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். அதிலும் வெளிச்சமும் பகலும், அதாவது வெளிச்சமும் இருளும் சரிக்கு சரியாக இருந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ நாம் அதில் கண்டுபிடித்த விஷயம் என்னவென்று சொன்னால், பாதியை அவர் செய்தார், மீதியை நாம் செய்யும்படியாக நமக்கு அவர் விட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாதி வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்து விட்டார், மீதி யார் செய்ய வேண்டும்? அந்த பாதி வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதான தேவனுடைய பிள்ளைகள் மீதி வெளிச்சத்தை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அதை நமக்கு விட்டு வைத்திருக்கிறார். ஏன் நமக்கு விட்டு வைத்திருக்கிறார்? அதை அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. காரணம் என்ன? அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வீர்கள். ஹல்லேலூயா. சோ அந்த காரணத்திற்காக நமக்கு ஒரு சந்தர்ப்பம், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, அதற்காகத்தான் அதை அவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
So we saw in the past 2 weeks that Yahweh commanded the light. Elohim commanded the light, but it was not fully light. Half was darkness. For light he called as day, and the night, for darkness as night, and it was almost 50-50, 50% light and 50% darkness. So the 50% though he commanded the light, rest of the 50% he gave it for us to fulfill. Why he gave that opportunity to us? It is in order to bless every one of us, in order for us to be the partakers of him. Hallelujah. அவருடைய சிருஷ்டியில நாம் பங்கடையும்படியாக அவர் அதை நமக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர், நல்லது. ஆனால் அவருடைய ஆவியை பெற்ற நாமும் கூட சிருஷ்டிக்க முடியும் என்பதற்காக அந்த பாதி வேலையை அவர் நமக்கு விட்டு வைத்திருக்கிறார். நம்மை போல அல்லது அவரை போல நம்மையும் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். So this is the first day commandment, and the second commandment what we see is not commandment, it's a command. கற்பனை அல்ல, கட்டளை. In the second part, on the 6th day, he is giving the command. இரண்டாவதாக 6வது நாளிலே அவர் அந்த கட்டளையை கொடுக்கிறார். நான் வரிசையாக 1, 2 என்று சொல்லவில்லை. 6வது நாளில் அவர் கொடுத்த கட்டளையை நாம் இங்கே பார்க்க போகிறோம். On 6th day, the command which he gave, that we are meditating upon it. 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு கட்டளையின் மூலமாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அல்லது ஒரு ஆசீர்வாதத்தையே ஒரு கட்டளையாக அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. Here what we see is he commands with a blessing, or in other way if you have to say, he gives the blessing itself as a command. Hallelujah. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, நீங்கள் பலுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் பூமியை நிரப்ப வேண்டும். You have to be fruitful, you have to multiply, and you have to fill the earth. Hallelujah. ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே அவர்களுக்குள் பாவம் இருக்கவில்லை. அவர்கள் பாவம் இல்லாத பரிசுத்தர்களாய் இருக்கும் பொழுதுதான் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த பரிசுத்தர்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பினால் பூமி முழுவதும் பரிசுத்தர்களாலே நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். Hallelujah. When they were holy without sin, at that time this command was given to them, that you be fruitful, multiply and fill the earth. So if they obeyed that command and started being fruitful, multiplying and filling the earth, then the whole earth would have been filled with the saints, the righteous people, because there was no sin in them. அல்லேலூயா. அந்த நாளிலே அவர்களுக்குள்ளே பாவம் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை கொண்டுதான் இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்ததே ஒழிய, அல்லது ஜனத்தொகையை கொண்டு பூமியை நிரப்ப வேண்டும் என்று தேவன் ஒரு காலம் விரும்பவில்லை. அல்லேலூயா. So he wanted to fill the earth with the saints, the people without sin. ஆனால் மனிதன் தனக்கென்று ஒரு உபாயத்தை கண்டுபிடித்து அவன் பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தின் மூலமாக பாவ சந்ததிகளை அவன் பெருக செய்தது நிமித்தம் அது தேவனுக்கு துக்கமாயிருந்தது. Because man found his own wise to multiply and fill the earth, he filled it with all the wicked people which brought so much sorrow and grief in the heart of our Creator, our Father.
அது அவருக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் யாகுவா கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக யாகுவா மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. So when Yahweh saw that the wickedness of man was great in the earth, and that every intent of the thoughts of his heart was only evil continually, and Yahweh was sorry that he had made man on the earth, and he was grieved in his heart. So மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கினதற்காக அவருடைய இருதயம் துக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டது. ஏனென்றால் அவர் பரிசுத்த சந்ததிகளால் இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு மனிதனை தம் சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் அவர் உருவாக்கி இருக்க, பிசாஸ் வந்து அவைகளை தாறுமாறாக்கி விட்டான். தாறுமாறு ஆக்குகிறவன் பிசாசு. அவன் அப்படி தாறுமாறு ஆக்கினதோடு இல்லாமல் அவர்கள் மிகவும் சீக்கிரமாக பலுகி பெருகி பூமியை நிரப்ப தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. Yahweh's intention was to fill the earth with the holy people, the saints, but the devil came in between and he made everything upside down, and immediately or very soon the earth was filled with the wicked people, which brought so much grief and sorrow in the heart of the Creator. Hallelujah. Here we see 3 types of generations. The first generation you find in the 4th chapter of Genesis. You find one type of generation. That generation is, we are not going to read that, just I will tell you the verse, just note it down. From verse 17, 4:17 to 24. So this is Cain's generation. Then 5th chapter, you find Adam's generation. And in 6th chapter, you find mixed generation. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து காயினுடைய சந்ததியை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஆதாமுடைய சந்ததியை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது கலப்பட சந்ததியை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ கலப்பட சந்ததிகள் அங்கே வரும் பொழுதுதான் உலகத்திலே துன்மார்க்கம் அதிகமாகிவிட்டது. அந்த கலப்பட சந்ததி அங்கே வந்த பிறகுதான் தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக விசனப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவர்களை அழித்து விடவும் அவர் தீர்மானித்தார். அல்லேலூயா. So when the mixed generation came, that brought so much grief and sorrow in the heart of the Creator of Elohim, and he decided to destroy everyone. Yet he did not destroy everyone. He saved some people for his name's sake. எல்லாவரையும் நிகிரகம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் தேவனுடைய இருதயத்தில் வந்தாலும் அவர் எல்லாரையும் நிகிரகம் பண்ணாதபடிக்கு அங்கே ஒரு கூட்டத்தை தனக்கென்று அவர் பிரித்தெடுத்தார். நோவாவும் அவனுடைய குடும்பமும் அதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது. இப்போ now the Noah, when he prepared an ark, Yahweh commanded all the clean and unclean animals and birds to enter into the ark. So everything entered into the ark according to the command of Yahweh. Yahweh கட்டளை கொடுத்த பிரகாரமாக நோவா செய்த பேழைக்குள்ளாக மனிதர்களும் சுத்தமும் அசுத்தமுமான மிருகங்களும் மனிதர்களும் அதற்குள்ளே பிரவேசித்தார்கள்.
இவர்கள் அந்த நோவாவுடைய பேழை எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது அந்த நோவாவுடைய பேழைக்குள் ஆட்சி செய்கிறவர் நோவா, பேழைக்கு வெளியிலிருந்து பேழையே கட்டுப்படுத்துகிறவர் யாகுவா. ஹல்லேலூயா. Inside the ark, the dominion is with Noah, and the whole ark was controlled by Yahuwah himself. Hallelujah. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவன் நேரடியாக அரசாட்சி செய்யக்கூடியதான ஒரு ராஜ்யத்தில் எப்படி இருக்கும் என்பதை அவர் ஒரு மாதிரியாக இந்த நோவாவின் பேழையின் மூலமாக காட்டுகிறார். This as an example of the kingdom of Yahuwah, when it comes, how it would be. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை தேவன் காட்ட விரும்பினார். எப்படி காட்டினார்? அந்த பேழைக்குள் கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலாக அவர்கள் அங்கே இருந்த பொழுதும் ஒரு மிருகமும் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடவில்லை. ஒரு மிருகமும் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடவில்லை. அங்கே எந்த விதமான பிரச்சனைகளும் வந்ததாக நாம் அங்கே பார்க்கவில்லை. அப்ப அந்த பேழை அதற்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தது? பேழைக்குள் வருவதற்கு முன்பாக மிருகங்கள் அடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தது, மனிதர்கள் போராடி கொண்டிருந்த அல்லது ஒரு துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பேழைக்குள் வந்த பிறகு அங்கே நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது. அப்போ இந்த 150 நாட்களிலும் மாமிசம் திங்கிறதான அந்த மிருகங்கள் சாப்பிடவே இல்லையா? பட்டினியாக இருந்ததா? So when inside the ark, when they were, there was no death, no evil thing was found inside the ark. Even the wild animals did not kill the tame animals and eat anything from there. Absolutely there was no death and there was no evil. But for 150 days and more than 150 days they were inside the ark. So how did they survive? அவர்கள் பேழைக்குள் அந்த 150 நாட்களுக்கு மேலாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி ஜீவித்தார்கள்? அப்ப இந்த கொடிய மிருகங்கள் எப்படி சாப்பிட்டது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அங்கே ஒரு மாதிரி அவர் காட்டுகிறார். ஆறாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Isaiah chapter 6 verse 11 onwards. Isaiah chapter 11 verses 6 onwards. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி யாகுவாவை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Amen. Hallelujah. So in Isaiah chapter 11 verses 6 to 9 we read this, how this was the exact situation, how it was inside the ark. There were wild animals, there were clean animals, there were unclean animals, there were clean birds, there were unclean birds. Everything were there, but there was no evil at all. There was no death at all. So this was the exact situation which was there
even the wild animals like lion and tiger, they ate straw and grass. So this was an example how it would be when the kingdom of Yahuwah comes upon this earth during the millennium period. 1000 வருட அரசாட்சியின் சமயத்தில் அங்கே நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், சுத்தமானவர்களும் இருப்பார்கள், அசுத்தமானவர்களும் இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் 1000 வருட அரசாட்சியில் இருப்பார்கள். ஆனால் தீமை இருக்காது. என்ன இருக்காது? தீமை இருக்காது. Even in the millennium there will be everybody, the wicked one, the righteous one, the clean one, the unclean one, everyone will be there, but there will not be evil. As the Noah's ark was under the control of Yahuwah, even the millennium will be under the control of Yahuwah alone. Hallelujah. எப்படி இந்த நோவாவின் பேழை தேவனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததோ அது போலவே இந்த 1000 வருட அரசாட்சியிலும் கூட அது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த இரண்டையும் தேவன் எதற்காக செய்கிறார் என்றால், தேவன் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில ஆட்சி செய்யும் பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு மாதிரியை அவர் அங்கே காண்பிக்கிறார். அல்லேலூயா. மாதிரியை எதற்காக காண்பிக்கிறார்? மாதிரியை பார்த்தாகிலும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அதற்காக அந்த மாதிரியை அவர் முன்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மாதிரியை காண்பித்தார். இனி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஒரு மாதிரியை காண்பிக்க போகிறார் 1000 வருட அரசாட்சியின் மூலமாக. இப்ப நாம் என்ன வாசித்தோம்? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி யாகுவாவை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். அங்கே எல்லாரும் இருந்தாலும் அங்கே ஒரு கேடு செய்வாரும் இருக்க போவதில்லை, தீங்கு செய்வாரும் அதாவது செய்ய முடியாது அவர்களால, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுது. இன்றைக்கு இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. Now this world is in the wicked's hand. So you find all sort of evils around us. But Yahuwah is going to set a millennium as an example that when things come under his control, how it's going to be. It will be exactly like this. In his holy, there shall not be any hurt or destroy or destruction in his holy mountain. Everybody will be there, but no evil will be there. Why? ஏன் அங்க தீங்கு இருக்காது? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், Revelation chapter 20 verses 1 and 2. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். Amen. Then I saw an angel coming down from heaven, having the key to the bottomless pit and a great chain in his hand. He laid hold of the dragon, that serpent of old, who is the devil and Satan, and bound him for 1,000 years. And he cast him into the bottomless pit and shut him up and set a seal on him, so that he should deceive the nations no more till the 1,000 years were finished. But after these things he must be released for a little while. So இங்கே ஜனங்களை மோசம் போக்கக்கூடிய அல்லது பொல்லாப்பு செய்ய தூண்டக்கூடியதான பிசாசை தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர்களை கட்டி போட்டு விடுகிறபடியினாலே அவர்களாலே ஜனங்களை மோசம் போக்க முடியாது, பொல்லாங்கு செய்ய அவர்களை தூண்ட முடியாது. அங்கே துன்மார்க்கன் இருந்தாலும் அவன் துன்மார்க்கன் செய்ய மாட்டான்.
அங்கே கொடிய மிருகங்கள் இருந்தாலும் அவைகள் என்ன செய்யாது, மற்ற மிருகங்களை துன்பப்படுத்தாது. நோவாவின் பேழைக்குள் என்ன இருந்ததோ அதே சம்பவம் தான் இங்கே நடக்க போகிறது. Hallelujah. So what will happen is, as Yahuwah sends his angels and binds the dragon, the Satan, the old serpent with the chain, now all the unclean people will be there, clean people will be there, the wicked and the righteous, everybody will be there, but there will not be anyone to do any evil, because the deceiver is bound by the chain, so he cannot deceive the people or provoke the people to do any evil. Hallelujah. So this is an example. ஆனால் யாகுவா கொடுத்ததான அந்த கட்டளை யாரை கொண்டு இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று சித்தமானார்? பரிசுத்தவான்களை கொண்டு இந்த பூமியை நிரப்ப சித்தமானார். ஆனால் இந்த 1000 வருட அரசாட்சியிலா இருக்கட்டும், நோவாவின் பேழையிலா இருக்கட்டும், இருந்தவர்கள் யாரும் முழுவதும் பரிசுத்தவான்கள் கிடையாது. நோவாவின் பேழையில எல்லாம் பரிசுத்தவான்கள் இருந்தார்களா? உண்மையா? கண்டிப்பா. நோவாவின் பேழையில இருந்தவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. ஏன்? யார் பரிசுத்தவான் இல்லை அதுல? எந்த பையன்? காம். அங்க இருந்த காம் பரிசுத்தவான் கிடையாது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்றாங்க, வசனமும் சொல்லுகிறது, 8 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்ன உடனே நாம் எல்லாரும் என்ன நினைத்துக் கொள்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். அது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்நானம் பெற்ற நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நாம் நிம்மதியோடு இருந்து விடுகிறோம். இல்ல, உன் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்ய வேண்டும்? நீ பிரயாசப்பட வேண்டும். Everyone who were inside the ark of Noah were not the holy people. There were even sinners. Ham was a sinner. So it doesn't mean that once you are saved that you have become 100% righteous. For the scripture says you have to work out your salvation. உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட வேண்டும். Hallelujah. So if I ask you, how do you work out your salvation? What will be your answer? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி உங்களிடத்தில் கேட்டால், உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் எடுக்கிற பிரயாசம் என்ன? சொல்லுங்க. How do you work out your salvation? What is your plan of your workout? நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு எடுத்துக்கொள்ளுகிறதான பிரயாசம் என்ன? Hallelujah. But Yahuwah wants to fill the earth with only the righteous people. Do you know that? தேவன் இந்த உலகத்தை பரிசுத்தவான்களை கொண்டுதான் நிரப்ப போகிறார். பாவிகளுக்கு அங்கே இடம் இல்லை. அல்லேலூயா. அதை ஆதியாகமத்திலே சொன்னார். ஆதாம் ஏவாளிடத்திலே நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்கள், பரிசுத்தவான்களாக நீங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் அது இதுவரைக்கும் நிறைவேறவில்லை. ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறிய தீரும். ஹல்லேலூயா. He commanded Adam and Eve to be fruitful, multiply and fill the earth with the saints, but we see that has not happened so far. But anyhow, it will surely happen. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் அங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, என் வாயிலிருந்து புறப்பட்டதான என்னுடைய வார்த்தை வெறுமையாக அங்கே திரும்பாமல் நான் சொன்ன காரியத்தை அது நிறைவேற்றியே திரும்பும். ஹல்லேலூயா. ஆமென். The words which proceeded from my mouth is not
will not return void, but it will fulfill the purpose for which I sent it. வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். Hallelujah. ஹல்லேலூயா. So the words which proceeded from the mouth of Yahuwah is not going to return in void or empty without fulfilling the purpose for which it was sent. It is definitely going to fulfill the purpose for which it was sent. அவருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை செய்து முடித்துவிட்டு அது திரும்புமே ஒழிய அது முடிக்காமல் திரும்ப போவதில்லை. ஹல்லேலூயா. காரணம் அது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒருவேளை நிறைவேறாமல் போகலாம், ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிறைவேறாமல் போகவே போகாது. ஹல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 3 verse 13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. So according to his promise that we are waiting for a land where the righteousness dwells, the new heaven and new earth, looking for and hastening the coming of the day of Elohim. Nevertheless, we, according to his promise, look for new heavens and a new earth in which righteousness dwells. Hallelujah. அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்குவாராம். அப்படி உண்டாக்கக்கூடியதான அந்த புதிய பூமியிலே நீதி மட்டுமே வாசமாயிருக்கும். அங்கே துன்மார்க்கத்திற்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. சோ நீதி வாசமாய் இருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் கண்டிப்பாக வரப்போகிறது. It's going to come a new heaven and new earth in which dwells the righteousness. அவர் ஆதியாகமத்தில் சொன்னதான் அந்த கட்டளை இந்த வாக்கியத்தில் அது நிறைவேறுகிறது. அதை ரெவலேஷன் 21 பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஆமென். ஆமென். இங்கே யோவான் தன்னுடைய தரிசனத்தில் இதை பார்க்கிறார். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. சோ உண்மையாகவே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீதி வாசமாய் இருக்கிறதான புதிய பூமியும் புதிய வானமும் அங்கே உண்டாகும். அதை நான் தரிசனத்தில் பார்த்தேன் என்று இங்கே யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் அவர் இல்லாததை பார்க்க முடியாது, இருப்பதைத்தான் அவர் பார்த்திருக்கிறார். தேவன் அந்த ஆதியாகமத்தில் சொன்னதான் அந்த வார்த்தை நிறைவேறுவதை அவர் தரிசனத்தில் பார்த்திருக்கிறார். காலம் சென்றாலும் அது நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. So what John saw was a new heaven and new earth. So in that the righteousness will dwell. So he saw it in a vision. So what he saw in the vision is the thing which is already there. He has not seen a thing which is not there. He has seen a thing which is already there. அங்கே நிச்சயமாக வரக்கூடிய ஒரு காரியத்தை தான் அவர் அங்கே தரிசனத்தில் பார்த்திருக்கிறார். சோ யாகுவா சொன்னதான அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இதற்காகத்தான் நமக்கு ஒரு ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
For this reason, he taught us to pray in this manner: Our Father who is in heaven, let your name be hallowed. Let thy kingdom come. Let thy will be done as it is being done in heaven. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய, சத்தமா சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. சோ அவர் சொன்னார், அவருடைய ராஜ்யம் இங்கே இந்த பூமியிலே வரும் என்று சொன்னார். ஆனால் அந்த ராஜ்யம் வருவதற்காக யாருக்கு ஜெபிக்கிற கடமையை கொடுத்தார்? நமக்கு அதுக்காக ஜெபிக்கிற கடமை அவர் கொடுத்தார். அவரால் வேண்டுமானால் ஒரு நிமிஷத்தில் அவருடைய ராஜ்யத்தை வரவைக்க முடிந்திருக்கும். அன்றைக்கு அந்த 8 பேரை மாத்திரம் அழித்திருந்தால் போதுமாய் இருந்தது. பின்பு வருவது அவருடைய ராஜ்யமாய் இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை அப்படி அழித்து போடுவதற்கு அவர் இரக்கம் இல்லாதவர் அல்ல, அவர் அன்பு நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. ஆகவே அவர் அப்படி அழிக்கவில்லை. அன்றைக்கு அழிக்காதபடிக்கு ஒரு மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இப்படி ஜெபியுங்கள். என்ன ஜெபிக்க வேண்டும்? உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். சோ உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினாலே இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யம் கண்டிப்பாக வரும். ஆனால் ஜெபித்தால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்தால் என்ன செய்ய வேண்டும்? அதையே நாட வேண்டும். ஜெபித்தால் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவே. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவே. ஆமென். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்பா, எனக்கு ஒரு வீடு தாரும் என்று கேட்டால் அதுல முதல்ல அஸ்திபாரம் நீ தான் தோண்டணும். யாகோவா தம்முடைய தூதர்களை அனுப்பி நீ அஸ்திபாரம் தோண்டும்படி செய்ய மாட்டார். யார் செய்யணும்? அதை ஜெபித்தா அதை நீ நாட வேண்டும். அப்ப நீ உண்மையாய் ஜெபிக்கிறாய் என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் வெறும் உதட்டில் தான் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். One thing I ask and I seek, that means that is your prayer, but after praying that you are going behind that. ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடும்படியாக நான் அதற்கு பின்னே நான் செல்லுகிறேன். என்னுடைய சைடில் இருந்து நான் என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். ஆனால் அதை வாய்க்க செய்கிறது யார்? தேவன் தான் அதை வாய்க்க செய்ய போகிறார். அப்போ நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும், நீங்கள் பிரயாசப்பட்டாலும் நீங்கள் பிரயாசப்படாவிட்டாலும், அவர் சொன்ன வார்த்தை வெறுமையாக திரும்பாதபடிக்கு கண்டிப்பாக இந்த பூமியிலே அதை நிறைவேற்றி விடும். இங்கே விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த நிறைவேறுதலிலே நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான். Whatever he told, whatever he commanded will definitely be fulfilled.
But are you there in that fulfillment? Otherwise, what is your part in that fulfillment? அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், சந்தேகமே இல்லை. ஆனால் அதிலே உன்னுடைய பங்கு என்ன? நீ அந்த வீட்டை கட்டுவதற்கு உன்னுடைய பங்கு என்ன? ஒரு செங்கலை எடுத்து வைத்தாயா? கொஞ்சம் குழி நோண்டினாயா? அல்லது கொஞ்சம் சிமெண்ட் எல்லாம் கலந்து கொண்டு கொடுத்தாயா? உன்னுடைய பங்கு என்ன? உன்னுடைய பங்கு ஒன்றும் இல்லாதபடிக்கு எனக்கு வீடை கட்டித்தாரும் வீடை கட்டித்தாரும் என்று கேட்டால் அது நடக்க போவதில்லை. அல்லேலூயா. சோ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால், அவர் அப்படி ஜெபி கற்றுக் கொடுத்தார். கண்டிப்பாக அவருடைய ராஜ்யம் வருகிறது. வந்ததா என்று பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 11 verse 15. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய யாகுவாவுக்கும் அவருடைய மேசியாவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. ஆமென். அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். ஹல்லேலூயா. இது when the seventh angel sounded his trumpet, the kingdom of these worlds have become the kingdom of Yahuwah and his Mashiach, and he shall reign forever. See the difference. இது 1000 வருட அரசாட்சி இல்ல. ஏன் 1000 வருட அரசாட்சி என்னது? லிமிட்டெட். எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கு? சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் டவுட்டா இருக்குது. 1000 வருட அரசாட்சி எத்தனை நாளைக்கு இருக்கும்? 1000 வருஷம் தானா? எவர் லாஸ்டிங்கா? 1000 வருட அரசாட்சி எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்சம் தைரியமா சொல்லுங்களேன். Praise Yahuwah. That is correct. 1000 வருடம் தான் அங்க சொல்றமே. So 1000 years reign will be for 1000 years only because it is limited. 1000 வருட அரசாட்சி 1000 வருடம் தான் இருக்கும். அதற்கு கால வரையறை இருக்கிறது. பட் இப்ப நீங்க வாசிச்சீங்களே ரெவலேஷன் 11:15, அது எப்படி? எந்த ராஜ்யம்? சதா காலமும் அரசாளக்கூடியதான புதிய வானமும் புதிய பூமியும் நீதி வாசமாய் இருக்கிறதான அந்த ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் தான் சதா காலமும் இருக்கக்கூடியதான ராஜ்யம். அப்ப ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், இன்னைக்கு எந்த ராஜ்யங்கள் இங்க இருக்கிறது? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இருக்கிறது. நான் அதனால தான் சொன்னேன், இடையிலே கொஞ்சம் மாதிரியாக ஒரு நோவாவின் பேழையை போல, ஒரு 1000 வருட அரசாட்சியை போல தேவன் ஒரு மாதிரியை காட்டுகிறார். அவருடைய ராஜ்யம் வந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சோ என்றென்றைக்கும் அரசாளக்கூடிய அவருடைய ராஜ்யம் வருவதற்காகத்தான் ஆதியாகமத்தில் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்க முகத்தெல்லாம் பார்த்தாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு புரியல. உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்ல விளக்கணுமா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சு அதுக்குரிய ஒரு ரியாக்ஷன் காணுமே. ஏன்னா இந்த ஊழியக்காரங்களுக்கு தெரியும் நான் சொல்ற சத்தியம் எவ்வளவு பெரிய சத்தியம் என்று சொல்லி. அது நமக்குள்ள ஒரு அசைவை உண்டாக்க வேண்டும். சோ தேவன் சொன்னதான அந்த கட்டளை, ஆதியாகமத்தில் சொன்னத அந்த கட்டளை இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் அது நிறைவேறுகிறது. அதே போல முதலாம் கட்டளை எங்க நிறைவேறிச்சுன்னு சொன்ன உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கமாண்ட், லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன கட்டளை எங்க நிறைவேறிச்சு? அது எங்க இருக்கு கேட்கல, அது எங்க நிறைவேறிச்சுன்னு கேட்டேன்.
உங்களுக்கு 2 வாரம் நான் இதை பிரசங்கிச்சிருக்கேன். நியாய தீர்ப்புல நிப்பீங்க, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 2 வாரம் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கிறேன். நீங்க சரியா பதில் சொல்லலைன்னா தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பாரு. எனக்கு தெரியாது எங்க நிறைவேறிச்சு. செகண்ட் கொரிந்தியன்ஸ்லயா? வேற ஒண்ணும் வேண்டாம். நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கிட்டா போதும். நாம எப்படி இருக்கிறோங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். எங்க நிறைவேறிச்சு? நீங்க சொல்றது வரைக்கும் நான் உங்களுக்கு விடுறது இல்லை. நான் 2 தடவை 2 வாரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 2 வாரமும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தில் அது நிறைவேறி இருக்கிறது. The command, first command is being fulfilled in the book of Revelation chapter 21 verses 24 and 25. Similar way, the second command which we are talking about, his kingdom, is fulfilled in Revelation chapter 11 and verse 15. அங்க அது எப்படி நிறைவேறிச்சு? யாராவது எனக்கு விளக்க முடியுமா? Revelation 21 verses 24 and 25ல அந்த கட்டளை நிறைவேறினது என்பதை எப்படி விளக்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு கன்னடத்தில் சொன்னா தெளிவா சொல்ல முடியும்னா கன்னடத்தில் சொல்லுங்க. விசுவாசிகளை பேசுங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சாப்பிட போவாங்களா? சரி, அதனால அந்த கட்டளை எப்படி நிறைவேறிச்சு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிற கட்டளை எப்படி நிறைவேறிச்சு? சொல்லுங்க, யாராவது நான் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆதியாகமத்தில் சொன்ன கட்டளை இங்கே நிறைவேறினது எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. இங்க என்ன இல்ல, அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னா இருட்டு இருக்க கூடாது. ஆனா அங்க இருட்டு இருந்துச்சு. ஆதியாகமத்தில் என்ன இருந்துச்சு? இருட்டு இருந்துச்சு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது அங்கே இருட்டு இல்லை, அங்கே இரவு இல்லை, இரவுக்குரியவர்கள் அங்கே இல்லை. இப்பொழுதுதான் அந்த கட்டளை முழுமையாக என்ன செஞ்சிருக்கிறது? நிறைவேறி இருக்கிறது. ஏன் விசுவாசிகள் ஏன் இப்படி டல்லா இருக்கிறீங்க? பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? நாங்க போன பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியுமா? எவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறது தெரியுமா? நீங்க பிரச்சனையில இருக்கிறதும் தெரியும், நீங்க போராட்டத்தில் இருக்கிறதும் தெரியும். அதற்கு காரணமும் எனக்கு தெரியும். அதற்கு காரணமும் எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாலே உங்களுக்கும் அந்த காரணம் புரிஞ்சிருக்கும். நீங்க பிரச்சனையிலையும் போராட்டத்திலும் இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான். அவருடைய வார்த்தை என்கிறதான வெளிச்சம் உங்களுக்குள் வரும் பொழுது போராட்டம் என்கிறதான இருள் உங்களிலிருந்து விலகி போய்விடும். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு தெரியல, இது நான் உங்களுக்கு அந்த கடந்த 2 வாரம் பிரசங்கம் பண்ண விஷயங்கள் நானே ஒரு புக்கா போடலான்னு இருக்கிறேன். அந்த அளவுக்கு தேவன் வெளிப்பாட கொடுத்தார். ஆனா நம்மளுடைய ஜனங்கள் மத்தியில் அது ஒரு அசைவை உண்டாக்கல அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியம்னு நான் டீசெண்டா சொல்றேன். டீசெண்டா சொல்ல வேண்டாம் அப்படின்னா எனக்கு துக்கமா இருக்குது. எனக்கு துக்கமா இருக்குது. யோசித்து பாருங்க. இல்ல வேற எந்த ஒரு பிரசங்கத்திலேயாகிலும் நீங்க இதை கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். தேடியாவது பார்த்தீங்களா? நெட்ல போய் அடிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அடிச்சு பார்த்துட்டு யாராகிலும் அதை ரெவலேஷன்ல கொண்டு அதை நிறுத்தி இருக்கிறாங்களா நீங்க கவனிச்சு பாருங்க. இல்ல இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 நெட்ல அடிச்சு பார்த்துட்டு இங்க ரெவலேஷன் 11:15ல கொண்டு அதை நிறுத்தி இருக்கிறாங்களா நீங்க கவனிச்சு பாருங்க.
இதனுடைய விலை உங்களுக்கு புரியவில்லை. சரி, போகட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், டெஃபினெட்லி this command what Yahuwah gave will be fulfilled by him. But what is your part in that? அவர் சொன்ன கட்டளை கண்டிப்பாக நிறைவேறும். அதில் உங்களுடைய பங்கு என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அந்த ராஜ்யம் வருவதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதில் உங்களுடைய பங்கு என்ன? தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்தில் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்தது என்ன? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ராஜ்யம்னா என்ன, அவருடைய சித்தம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அதற்காக நாம் என்ன செய்தோம்? டிவி பார்த்தோம், சமையல் பண்ணினோம், நாங்கள் சம்பாதிக்க போனோம், வேலைக்கு போனோம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக வேலைகளை செய்து கஷ்டப்படுகிறாய்ன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? ஐயோ பாவம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்னது? அவன் என்ன சொன்னா, நான் ரொம்ப வேலை செய்யறேன், என் தங்கச்சி கொஞ்சம் ஹெல்ப்புக்கு அனுப்புன்னு சொல்லும்போது, ஐயோ பாவம் நீ ரொம்ப வேலை செய்யற, இதெல்லாம் தேவையில்லைமா அப்படின்னு சொல்லல. அவ வேலையை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் எதை பத்தி பேசினாரு? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவளை ஸ்கேன் பண்ணி எடுத்தார். அவளை ஸ்கேன் பண்ணி எடுத்தார். இன்றைக்கு நம் விசுவாசிகளுடைய நிலைமையும் அதுதான். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவையான அந்த ஒன்றே ஒன்றை குறித்து சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு நேரம் இல்லை. ஆகையினாலதான் இத்தனை சேர்கள் காலியாக இருக்கிறது. யார் செய்யணும் இதை? பாஸ்டர், நீங்க அதுக்காக தானே இருக்கிறீங்க. பாஸ்டர், அதுக்காக தானே உங்களை கொண்டு வந்து நாங்க இங்க வச்சிருக்கிறோம். பாஸ்டர்ங்கிறவரு மேய்ப்பர் இல்லையா? நீங்கள்லாம் யாரு? மேய்ப்பர் குட்டி போடுவாரா, ஆடு குட்டி போடும்? யாருங்க? நீங்க குட்டி போட்ட ஆடுகளை நான் தோளில சுமந்து செல்லுவேன், என் கையில சுமந்து செல்லுவேன், என் கையில. ஆனா நீங்க தான் அதை செய்யணும். பாஸ்டர், இங்க ஒரு ஆத்மா இருக்குது, வாங்க பாஸ்டர் வந்து பேசுங்க, நான் வருவேன். பாஸ்டர், என்னுடைய ஆத்மா தொய்ந்து போயிருக்கிறது, நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன், கூப்பிடுங்க, நான் வருவேன். இதெல்லாம் என்னுடைய வேலை. ஆனா குட்டி போடுறது உங்களுடைய வேலை தான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இல்லையா? ஆகையினால அவருடைய ராஜ்யம் கண்டிப்பாக வந்துவிடும். His kingdom would definitely come. A kingdom where the righteousness dwells. அவருடைய ராஜ்யம் கண்டிப்பாக வரும். நீதி வாசமாயிருக்கிற அந்த ராஜ்யம் கண்டிப்பாக வரும். நாம் எங்கே இருக்கிறோம்? அதுல என்னுடைய பங்கு என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Romans chapter 8 verses 16. நாம் தேவனுடைய 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் மேசியாவுக்கு உடன் சுதந்திரமாமே. மேசியாவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். Hallelujah. If you suffer with him, you will reign with him.
அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். எங்க பாடுபடணும்? இன்றைக்கு எல்லாரும் தன்னுடைய குடும்பத்திலே பாடுபடுகிறீர்கள், உங்களுக்காக பாடுபடுகிறீர்கள். ஆனால் அவருடைய ராஜ்யத்துக்காக பாடுபட்டால் மட்டுமே அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். சரிதானா? Now you are suffering for yourself, your own family. But if you suffer with him, then you will rule with him. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். நாம் அதற்கென்று அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா? அவங்கள விட நம்ம நல்லவங்களா? சொல்லுங்க. ஆனா ஏன் நமக்கு இது கிடைக்கிறது? இந்த வார்த்தை நமக்கு ஏன் கிடைக்கிறது? நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, அவருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே இந்த காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். 2 விஷயங்கள். முதலாவது கட்டளை, அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும். 2வது கட்டளை, அவருடைய ராஜ்யம் வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த 3 வாரத்தினுடைய பிரசங்கத்தினுடைய மொத்த கருத்து இவ்வளவுதான். ஒன்று, அவருடைய வெளிச்சத்தை என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். 2வது, அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் பாடுபட வேண்டும். இந்த 2 காரியங்களையும் ஏற்கனவே நீங்கள் தீர்மானம் எடுத்து என்னோடு கூட பேசுவீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். மெசேஜை கொடுத்து விட்டு நீங்கள் என்னோடு பேசுவீர்கள், பாஸ்டர் இது விளங்கல, இது எப்படி, அல்லது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லது நாங்கள் தீர்மானம் எடுத்து விட்டோம், நாங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்த்தேன். உண்மையாக நான் எதிர்பார்த்தேன். ஆனால் யாரும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவில்லை. இன்றைக்கு 3வது வாரமாக அவருடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த ராஜ்யத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வாரத்தில் ஆகிலும் எனக்கு ஏதாகிலும் கொயரி வருமானு நான் பார்க்கிறேன். எனக்கு ஏதாவது உங்களிடத்திலிருந்து ஏதாகிலும் வருமா என்று நான் பார்க்கிறேன். அப்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். உண்மைதான், காணிக்கை தசம பாகம் கொண்டு கொடுத்தால் அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதிலே வார்த்தையிலிருந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதிலும் அதிகம் அவருடைய ராஜ்யத்திற்காக பிரசங்கிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டியதும் அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற வேலையில நாம் காணப்பட வேண்டும் என்பதும் 2 முக்கியமான விஷயங்கள். உண்மையாகவே பாருங்க, நான் காத்திருந்து ஜெபித்து உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். அதற்குள்ள பிரதிபலன் கண்ணுக்கு தெரிய வேண்டும், கண்டிப்பாக தெரிய வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எடுத்த முடிவு என்ன, என்ன செய்ய தொடங்கி விட்டீர்கள், அதை சொல்லுங்கள். ஜெபித்தோம் பிரதர், நோ, அது கண்டிப்பா செய்யணும், இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டோம். அதற்கு மேல என்ன செய்யறீங்க? அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் என்ன செய்யறீங்க? எந்தெந்த விஷயம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் சேவை செய்ய முடியாதபடிக்கு உங்களை தடுக்கிறதோ அந்த விஷயத்தை விட்டு உடனே வெளியே வாருங்கள். அது என்னவா இருந்தாலும் சரி. சொல்றாரு, கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாக்கிய, கண்ணை என்ன செய்யணும்? 2 கண்ணும் இருந்து நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒரு கண் உள்ளவனா நீ பரலோகத்துக்கு போவது நல்லது. சரிதானா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இத டிவி உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால்,
டிவி உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால், டிவியோடு கூட நரகத்துக்கு போவதை பார்க்கிலும், சொல்லுங்க, டிவி இல்லாம பரலோகத்துக்கு போறது நல்லது. மொபைல் உங்களுக்கு தேவனுடைய காரியத்திலே தடை உண்டு வருதுன்னா, மொபைலோடு நரகத்துக்கு போறத பார்க்கிலும் என்ன செய்யணும்? ஆமா, மொபைல் இல்லாம பரலோகத்துக்கு போகணும். உங்க பிசினஸ் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செயல்பட முடியாதபடிக்கு உங்களுக்கு தடை இருந்ததானால், பிசினஸோடு கூட நரகத்துக்கு போவதை பார்க்கிலும், சொல்லுங்க, உங்கள் உறக்கம் உங்கள் சோம்பல்தனம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேவை செய்ய முடியாதபடிக்கு உங்களை தடுக்குமானால், அந்த உறக்கத்தோடு அந்த சோம்பல்தனத்தோடு நரகம் போவதை பார்க்கிலும், ஏன்னா நீதி வாசமாயிருக்கிற புதிய பூமி தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்க அநீதி வாசமாய் இருக்காது. நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே எதை நீக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிமிஷத்திலே நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை இந்த நிமிஷத்திலிருந்தே, நாளையிலிருந்து அல்ல, இந்த நிமிஷத்திலிருந்தே அதை செயல்படுத்த நீங்கள் ஆரம்பியுங்கள். செய்வோமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பாரம்பரியமான ஒரு ஆராதனை, சர்ச்சைக்கு போய்விட்டு வந்தால் நான் கிறிஸ்தவன் என்கிறதான என்னுடைய கடமை தீர்ந்து விட்டது என்று நினைக்கிறதான அந்த கொள்கைகள் இருந்தெல்லாம் மாறி, உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று செயல்படுகிற ஒரு பிள்ளைகளாய் மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு தேவன் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்கள் நேரம். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எடுக்கிற தீர்மானத்துக்காக இதை நான் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன். நீங்களும் தேவனும் பேசுங்கள், நானும் தேவனுமாய் பேச போகிறோம். ஒவ்வொருத்தரும், யாரும் என்னை பார்க்க வேண்டாம். இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதான நேரம். அவர் உங்களோடு கூட பேசினாரானால் இப்பொழுது நீங்கள் அவரோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. இரக்கம் உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா, உமக்கு நன்றி ராஜாவே. ஒப்பு கொடுங்கள் பிள்ளைகளை, ஒப்பு கொடுங்கள், கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து நான் செயல்படுகிறேன் என்று ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உயிருள்ள ஒரு சாட்சியாக நான் வாழப்போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரம் வரைக்கும் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி. தேவரீர், இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்பதற்கு அடையாளமாக உம்முடைய செய்தி நீர் எங்களுக்கு அனுப்பினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. தேவரீர், உம்முடைய செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அந்த செய்தியானது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நீர் கிரியை செய்ய வேண்டுமா உம்மை நோக்கி பார்க்கிற ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறையா.
ஆராதனைக்கு கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. வர முடியாமல் போன பிள்ளைகளை நினைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் எந்த சூழ்நிலையில எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே உம்முடைய கிருபை இந்த நாளுக்குரிய பலன் அவர்களோடு கூட தங்கி இருக்க வேண்டுமா? உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறையா. எங்கள் நடுவிலே நீர் கொண்டு வந்த அருமையான போதகர் செபாஸ்டியனும் அவருடைய மனைவி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் செய்கிறதான ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அங்கீகரித்து அவர்களை அவர்கள் ஊழியத்தை இன்னும் பலுகி பெருகும்படியாய் நீர் செய்வீராக. நன்றி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜாவே. இந்த ஊழியத்தின் மூலமா இன்னும் அதிகமாக உம்முடைய நாமம் இந்த உலகத்தில் பரவட்டும் ராஜா. இந்த ஊழியத்தின் மூலமாய் உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்திலே வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். எங்களை கருவியாக எடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தும் ராஜாவே. நன்றி அப்பா. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறட்டும் அப்பா. நன்றி ராஜாவே. செயல்படுகிறவர்களா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்தும் ஐயா. எல்லாவித சோர்வுகளில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வருவீராக. உமக்கு நன்றி ராஜாவே. நல்ல தீர்மானங்களை உம்முடைய பிள்ளைகள் எடுக்கும்படியா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராகப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய ராஜ்யத்திலே சேவை செய்யும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதைகளை காட்டுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷலோம். ஹல்லேலூயா. ஆமென்.